ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த மழைக்கு காரமாக நல்லா சூப்பராக ஒரு பஜ்ஜி செய்யலாமா? கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம், உங்களுக்கு எந்த அளவு கிண்ணம் வேணுமோ அந்த அளவு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கிண்ணம் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. இப்போ 2வது கிண்ணம் போட்டுக்கிட்டிங்களா? கிண்ணத்துக்கு 1/2 கப்பு தான் எடுக்கணும். அரிசி மாவு இது. இப்போ இதுக்கு தேவையான அளவு நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கணும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து கலர் சேர்க்க போகிறது கிடையாது. இதுக்கு கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் போடணும். கொஞ்சம் நல்லா போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் பஜ்ஜி. அதனால் நமக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கணும். இப்போ உப்பு போடணும் இதுக்கு தேவையான இந்த மாவுக்கு. ஏன்னாக்கா இப்போ நம்ம ஆனியன் பஜ்ஜி போட போகிறோம். அந்த ஆனியனில் தனியாக வந்து உப்பு இருக்காது. அதுக்காக அந்த ஆனியனுக்கும் இந்த மாவுக்கும் சேர்த்த அளவுக்கு இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது பஜ்ஜி வந்து நல்லா உப்பி வரணுன்னா அதுக்கு வந்து ஆப்சோடா மாவு போடணும். அதை வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் சீரக பவுடர் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் பஜ்ஜி. அதனால் கொஞ்சம் சீரக பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். அழகாக எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலக்கிற மாதிரி நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கரண்டிலாம் வச்சு யூஸ் பண்ணோன்னா அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது. அதனால் நம்ம கையாலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு அதில் இப்போ தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் நமக்கு தேவையான அளவுக்கு. இருங்க, மாவு எந்த பதத்தில் வேணும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாவை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்ட பிறகு இந்த மாவில் நம்ம ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்தோம்னா இந்த மாவில் இந்த மாதிரி ஸ்பூன் வந்து வெளியில் தெரியக்கூடாது. மாவு மட்டும்தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து பஜ்ஜி வந்து மாவு விட்டு பிரியாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரா மாதிரி நீங்கள் வந்து மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஆனியன் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை எடுத்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வாங்க ஆயில் போய் போடுவோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த பஜ்ஜி பொரிக்கிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எடுத்து இந்த மாவில் நல்லா முக்கி இதை பாருங்கள் எண்ணெயில் போடணும். இப்போ திரும்ப ஒன்று எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் மாவில் முக்கிட்டு எண்ணெயில் இப்படி போடணும். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? எண்ணெயில் அப்படியே புஷ்ஷுன்னு இப்படி வரும். இப்போ பாருங்கள் பஜ்ஜியெல்லாம் வெந்துருச்சு. நம்ம எடுத்துட போகிறோம் இப்போ ஆயிலேருந்து. இப்போ பாருங்கள் நம்ம செஞ்ச இந்த பஜ்ஜி வந்து வெங்காய பஜ்ஜி எப்படி சூப்பராக இருக்கா? உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.